ஏஐனால வேலையெல்லாம் போக போகுது. இங்க ஐடி கம்பெனில பெரிய ரிசிஷன் வரப்போகுதுன்னு இங்க ஒரு பெரிய ஃபியர் போய்க்கிட்டு இருக்கு. பட் நம்ம இது எதனால நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் ரீசன் என்னங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், இதுலருந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஆன்ட்ரோபிக் ஏஐங்கிற ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது வந்ததுக்கப்புறம் நான் ஐடில ஆல்ரெடி வொர்க் பண்ணனால, மேஜரா ஒரு பெர்சனுக்கு ஐடில என்ன வொர்க் இருக்கும் அப்டின்னா, மார்னிங் வருவாங்க, சாட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேத்து என்னென்ன வொர்க்லாம் பெண்டிங் இருந்துச்சு அப்டின்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு எனக்கு என்ன வொர்க் டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த ஒர்க் எல்லாத்தையும் கோடிங் பண்ணுவாங்க. அந்த கோடிங்க டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. இதுதான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பண்ண முடியும். பட் நம்ம இந்த ஏஐ, ஆன்ட்ரோபிக் ஏஐ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுது அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் கோட் எடுத்து, அத இன்டகிரேட் பண்ணி, அத டெப்ளாய் பண்ணி, அதுல இருக்கிற எரர கரெக்ட் பண்ணி, அத மறுபடியும் அ நம்மளோட கிளையன்ட்க்கு அனுப்பிட்டு, அந்த கிளையன்ட்க்கு ஏதாவது பிரசன்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னா, அந்த பிரசன்டேஷனையும் கம்ப்ளீட் பண்ணி, அத மேனேஜர்ஸ்க்கு அனுப்பிட்டு, இது எல்லாமே நம்மளோட லேப்டாப்ல ஒரு கோவொர்க்கா அதுவே அதோட வேலைய பார்த்துக்கிற விஷயமா, அத விட இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையுமே ஒரு 45 மினிட்ஸ்லயே, 1 ஹார்லயே அது பண்ணிடுதாமா. ஸோ நம்ம 2, 3 டேஸ் பண்ண வேண்டிய வொர்க்க அது 1 ஹார், 1 1/2 ஹார்ஸ்லயே பண்ணுது அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற எல்லா ஐடியும் இதுக்கு மூவ் ஆக தான் போறாங்க. ஸோ இத ஃபியரா நம்ம கன்சிடர் பண்ணாம, இதுலருந்து நம்ம எப்படி எவால்வ் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஏஐய நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும். இத லேர்ன் பண்ணிட்டு, இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்த ஏஐய இந்த வொர்க்லாம் பண்ண வைக்கணும்னு ஸ்டிமுலேட் பண்ற பெர்சனா நம்ம மாற ஆரம்பிக்கலாம். இத நம்ம லேர்ன் பண்றது மூலமா, இந்த ஏஐய நம்ம சொல்ற விஷயத்த கேட்கிற ஒரு ஏஐயா மாத்துற அளவுக்கு நம்ம இந்த ஏஐல நாலேட்ஜ டெவலப் பண்ணணும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, இங்க இருக்கிற எல்லா பிசினஸஸ்க்கும் ஏஐ அப்படிங்கிற விஷயம் தேவைப்பட தான் போகுது. ஆட்டோமேஷன் அப்படிங்கிற விஷயமும் தேவைப்பட தான் போகுது. இங்க இருக்கிற எம்எஸ்எம்இஸ்க்கு நீங்க இந்த ஆட்டோமேஷன்ஸ எப்படி குடுக்க முடியுங்கிறத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க நீங்க நெறைய சாஸ் கிரியேட் பண்ண முடியும். இல்ல ஆல்ரெடி நெறைய பேர் சாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அத அடாப்ட் பண்ணி உங்க பிராண்ட் நேம்ல நீங்க குடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த ஏஐனால ஜாப் போக போகுது அப்படிங்கிற அந்த ஃபியர்ல மட்டுமே இல்லாம, இந்த ஏஐய உங்களோட அட்வான்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இந்த ரொம்ப வூகா வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாலட்டிலிட்டி அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டியே இல்லாத இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல நீங்க ஃபியூச்சர பத்தி யோசிச்சே ஆகணும். இந்த ஏஐய உங்க அட்வான்டேஜ்க்கு நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ மட்டும் தான் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க ஸ்டெபிலைஸா லாங் டெர்ம்க்கு ஒரு பிளான போட முடியும். ஸோ இம்மீடியட்லி லுக் இன்டூ ஹவ் யூ கேன் கேப்பிட்டலைஸ் ஏஐ அண்ட் லேர்ன் ஏஐ அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஏஐ ஃபார் யுவர் ஃபியூச்சர்.